இன்னைக்கு நம்ம 2014ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன லெட் அஸ் ப்ரே அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த கதை எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும்னா, இதே கான்செப்ட்ல வேற ஒரு படம் நீங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதே நேரம் கொஞ்சம் கூட போர் அடிக்காம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ரத்த கலரியா தான் இந்த படத்தையே கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கடலுக்குள்ள இருந்து ஒரு வினோதமான மனுஷன் வெளியில வரான். அவனை சுற்றிலும் எப்பயுமே காக்கைகள் பறந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு எதிரில் இருக்க மனிதர்களோட மூளையை ரீட் பண்ற மாதிரி அவங்களோட கடந்த காலம் எதிர்காலம்னு எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். இந்த அளவுக்கு சக்தி கொண்ட ஒருத்தனை ஹீரோயின் பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஏன்னா இவனுக்கு பேரு ஊருன்னு எந்த ஒரு ஐடி ப்ரூஃப்மே இல்ல. அதனால இல்லீகலா உள்ள வந்திருக்கான்னு சொல்லி இவனை பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஆனா இவனை ஜெயிலுக்குள்ள போட்டது எந்த அளவுக்கு தப்புன்றது ஹீரோயினுக்கு பின்னாடி தான் தெரியும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல வித்தியாசமான ஒரு மனுஷன் கடலுக்குள்ள இருந்து நடந்து வர மாதிரி கட்டுறாங்க. அவனோட தலைக்கு மேல ஏகப்பட்ட காக்காக்கள் பறந்துட்டு இருக்கும். அதே நேரம் கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த ஊர்ல போலீஸா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு என்ன டியூட்டின்னு கேட்கும்போது இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களும் போலீஸ் வண்டி எடுத்துட்டு அந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் கார் எடுத்துட்டு பயங்கர ஸ்பீட்ல ஓட்டிட்டு இருப்பான். ஹீரோயினோட கார் நோக்கி தான் வந்துட்டு இருப்பான். அவ்வளவுதான் நேரா வந்து ஹீரோயினை அடிச்சு தூக்க போறான்னு நினைக்கும் போது ஹீரோயின் மேல இடிக்காம அந்த கடலுக்குள்ள இருந்து வந்த மனுஷன் மேல இடிக்கிறான். அந்த சின்ன பையனோட கார்ல ஹெட்லைட்டு காரோட கண்ணாடின்னு எல்லா இடத்துலயும் ரத்தம் தெரிச்சிருக்கும். ஆனா இடிபட்ட அந்த கடல் மனுஷன் எங்கன்றது தெரியல. ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு சொல்லி ஹீரோயின் அந்த சின்ன பையனை பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷன்ல ஜெயில போட்டுருவாங்க. இந்த ஸ்டேஷனோட ஹெட் ஒருத்தர் இருப்பான். அவனை பார்க்கும்போதே ரொம்ப வினோதமா முகம் முழுக்க ரொம்ப காயத்தோட பார்க்கவே கொடூரமா இருப்பான். ஸ்டேஷனோட ஹெட் நல்லவனா கேட்டவனானு இப்ப வரைக்கும் தெரியல. ஹீரோயின் பிடிச்சிட்டு வந்து அந்த சின்ன பையனை ஜெயில போட்டுட்டு திரும்பும் போது அவனை அடைச்ச செல்லுக்கு ஆப்போசிட்ல இன்னொருத்தன் இருப்பான். இவன் அடிக்கடி ஜெயிலுக்கு வரதும் போறதுமா தான் இருப்பான். ஆனா இவன் ஒன்னும் திருடனோ இல்ல கிரிமினலோ கிடையாது. அடிக்கடி இவன் தண்ணி அடிச்சுட்டு அவனோட ஒய்ஃபை கொடுமை பண்ணி பயங்கரமா அடிப்பான். அதனால அவனோட ஒய்ஃப் போலீஸ்க்கு கால் பண்ணி அவனை தூக்கிட்டு வந்து ஜெயில வச்சிருவாங்க. ஆனா என்னதான் இவன் கொடுமை பண்ணாலும் அடுத்த நாள் காலையில வந்து அவனோட மனைவி கேஸ வாபஸ் வாங்கிட்டு வெளியில கூட்டிட்டு போயிருவாங்க. அதே மாதிரி நாளைக்கு காலையில வந்து என்னோட மனைவி என்ன செல்ல இருந்து கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லி அந்த கணவர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஸ்டேஷன்ல மொத்தம் 4 போலீஸ், ஸ்டேஷனோட ஹெட்டும் ஹீரோயினும் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. அதோடவே சேர்த்து இன்னும் 2 போலீஸ் இருப்பாங்க. இந்த 2 போலீஸும் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஆனா இந்த போலீஸ்காரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி வீட்டுல ஒரு ஒய்ஃபும் இருக்கு. இந்த லேடி போலீஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். அந்த 2 பேரும் நைட் ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது கடல் மனுஷன் ரோட்ல சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. இந்த நேரத்துல இவன் என்ன பண்றான்னு சொல்லி அவன் கிட்ட போய் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ஆனா கடல் மனுஷன் கிட்ட எந்த ஒரு ஐடி ப்ரூஃப்மே இருக்காது. பேர் என்னன்னு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டான். அதனால சந்தேகப்பட்டு அவனை கார்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. ஸ்டேஷன்ல வந்து அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கும் போது அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா பேஸ்ல இருக்க யாரு கூடயுமே மேட்ச் ஆகல. அதே நேரம் அவனோட பாக்கெட்ல செக் பண்ணி பார்க்கும்போது வேற எந்த ஐடி ப்ரூஃப்மே இல்ல. ஒரே ஒரு டைரி மட்டும் தான் இருக்கும். அதுலயும் ஏகப்பட்ட பேர்களை எழுதி வச்சிருப்பான். உன்னோட பேரையாவது சொல்லு, இல்லனா நீ எங்க இருக்குன்ற அட்ரஸ் சொல்லு, உன்னை வெளியில விட்டுறான். எதுவுமே பேசாம உட்காந்துருந்தா உன்னை தூக்கி ஜெயில தான் போடணும்னு சொல்லுவாங்க. ஆனா கடல் மனுஷன் அதுக்கும் எதுவும் பேச மாட்டான். ஸ்டேஷன் ஹெட்டும் ரொம்ப கடுப்போட எனக்குனே வருவீங்களடா, கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன், இந்த சிட்டில உனக்கு வேற யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்களையாவது கால் பண்ணி வர சொல்லு. அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு அவங்களோட கேர் ஆஃப்ல உன்னை இங்க இருந்து அனுப்பி வச்சிருவோம்னு சொல்லுவாங்க. ஆனா கடல் மனுஷன் அதுக்கும் வாய் திறக்க மாட்டான். அதனால ரொம்பவே கடுப்பாகி இவனை தூக்கி செல்ல போடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஜெயில அடைக்கிறாங்க. கடல் மனுஷனை விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஜெயிலுக்குள்ள இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு டாக்டரும் அங்க வந்திருப்பாரு. அந்த டாக்டர் கடல் மனுஷனை உத்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, கையில ஒரு கத்தி எடுத்துட்டு கடல் மனுஷனோட கழுத்திலேயே குத்த போவாரு. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல பக்கத்துல இருந்த எல்லா போலீஸும் சேர்ந்து டாக்டரை தடுக்கிறாங்க. ஆனா டாக்டரும் ரொம்ப கோவத்துல அவனை கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லி எல்லா போலீஸையும் தள்ளி விட்டுட்டு திரும்ப கடல் மனுஷனை குத்த வருவான். கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ண குற்றத்துக்காக டாக்டரையும் பிடிச்சு ஜெயில போட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேஷனோட ஜெயில மொத்தம் 4 குற்றவாளிகள் இருக்காங்க. ஸ்டேஷனோட ஹெட் எல்லா போலீஸையும் கூப்பிட்டு எதுக்கும் இன்னொரு தடவை அந்த கடல் மனுஷனோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வேற ஏதாவது டேட்டா பேஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி மறுபடியும் தேடி பார்க்கறாங்க. இந்த முறை அவனோட கைரேகை வேற ஒரு ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகுது. ஆனா என்ன பிரச்சனைனா, இப்போ ப்ரொஃபைல் மேட்ச் ஆனவன் பல வருடத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். அது மட்டும் இல்லாம இறந்து போகும்போது ரொம்ப வயசாகி தான் இறந்து போயிருக்கான் அப்படின்னு அந்த டேட்டா பேஸ்ல காட்டுது. அதை பார்த்து இங்க இருக்க போலீஸ்காரங்களுக்கு எதுவுமே புரியல. ஆனா இந்த தாடிக்காரன் சாதாரணமான ஆள் இல்லைன்றது மட்டும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஸ்டேஷன் ஹெட் தாடிக்காரனை தொடும்போது அவனுக்கு பிடிக்காத ஒரு பிளாஷ்பேக் அவனோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அதை பார்த்து ரொம்பவே பயத்துல உடனே இன்ட்ராகேஷன் ரூம்ல இருந்து வெளியில வந்து தாடிக்காரனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த 2 போலீஸ் இப்போ ஒய்ஃப் அடிச்சதா சொல்லி ஒருத்தன் செல்ல இருப்பான். அவனோட வீட்டுக்கு போய் அவனோட மனைவி கிட்ட போய் வாக்குமூலம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி 2 பேரையும் அவனோட வீட்டுக்கு அனுப்புறாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் மட்டும் இந்த ஸ்டேஷனை கொஞ்ச நேரம் பாத்துக்கோ, என்னோட வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனோட ஹெட்டும் அங்கிருந்து போயிடுவான். ஆனா எதுக்காக அவன் வீட்டுக்கு போனான்றது அடுத்தடுத்து வர சீன்ல தான் தெரியும். இப்போ இந்த ஸ்டேஷன்ல 4 கிரிமினல் இருக்காங்க. ஆனா அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு போலீஸ் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோயினும் செல்லுக்குள்ள அடைக்கும் போது அந்த தாடிக்காரனை தொட்டிருப்பா. அதனால ஹீரோயினோட சின்ன வயசுல நடந்த ஒரு மோசமான பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னன்னா ஹீரோயின் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வயசான ஆள் ஒருத்தன் ஹீரோயினை அபியூஸ் பண்ண முயற்சி பண்ணிருப்பான். எப்படியோ ஒரு வழியா அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மோசமான நினைவுகள் ஹீரோயினுக்கு வரவும் அதையே நினைச்சிட்டு ரொம்ப
ரொம்பவே சோகமா உட்காந்துருப்பாங்க. அதே நேரம் கீழே செல்லுக்குள்ள இருக்க எல்லா கிரிமினலுக்கும் இந்த தாடிக்காரன் சாதாரணமான ஆள் கிடையாது, அவன் கிட்ட ஏகப்பட்ட சக்தி இருக்குன்றது தெரிய வருது. மனைவியை அடிச்சதா சொன்ன கணவரை எந்த செல்ல அடைச்சு வச்சிருக்காங்களோ அதுக்கு பக்கத்து செல்லு தான் தாடிக்காரனும் அடைச்சு வச்சிருப்பாங்க. தாடிக்காரனும் அந்த கணவர் கிட்ட பேச்சு கொடுத்து நீ எதுக்காக உன்னோட மனைவியை அடிச்சேன்னு சொல்லி கேட்பான். ஆனா அந்த கணவர் குடிச்சிட்டு அடிச்சேன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பானே தவிர எதுக்காக அடிச்சேன்ற உண்மையான காரணத்தை சொல்லியிருக்க மாட்டான். அதுல தாடிக்காரன் கோவப்பட்டு கணவரோட மூளையை கண்ட்ரோல் பண்ணி முன்னாடி இருக்க ஜெயில் கம்பிகள்ல அவனோட தலையை கொண்டு போய் அவனை இடிச்சுக்கிற மாதிரி பண்றான். கணவரும் கொஞ்சம் கூட யோசிக்காம தலையை கொண்டு போய் முன்னாடி இருக்க கம்பியில பலமா அடிச்சுப்பான். விட்டா கொஞ்ச நேரத்துல செத்துருன்ற நிலைமையில கார் ஆக்சிடென்ட் பண்ணதுனால ஹீரோயின் ஒரு சின்ன பையனை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த பையன் ரொம்பவே சத்தம் போட்டு ஹீரோயினை கீழே வர வைக்கிறான். ஹீரோயின் கீழே ஓடி வந்து பார்க்கும்போது ரொம்பவே ரத்தம் போய் விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவான்ற நிலைமையில தான் கணவர் இருப்பான். கணவரோட ஜெயில ஓபன் பண்ணி அவரை வெளியில் இழுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு நினைக்கும் போது அதே செல்லுக்குள்ள அந்த டாக்டர் இருப்பான். இவனுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்குள்ள இறந்து போயிடுவான். நானும் டாக்டர் தானே, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நம்பு, இந்த கதவை மட்டும் ஓபன் பண்ணி விட்டு அவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துறேன்னு சொல்லுவான். ஹீரோயினும் அவனை நம்பி டாக்டரை ரிலீஸ் பண்ணி இவனை வந்து காப்பாத்தன்னு சொல்லும் போது இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி கையில வச்சிருந்த ஒரு கத்தியை வச்சு ஹீரோயினை தாக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்க பார்ப்பான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோயினும் பயங்கரமா சண்டை போட்டு அந்த டாக்டரை பிடிச்சு அடிச்சு திரும்ப இழுத்துட்டு வந்து அதே செல்லுக்குள்ள போட்டு லாக் பண்றாங்க. ஆனா நடந்த சண்டையில கணவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியல. அதனால ரொம்பவே ரத்தம் போய் அதே இடத்துல அந்த கணவரும் இறந்து போறாரு. அதே நேரம் இந்த லவ் பண்ணிட்டு இருக்க 2 போலீஸும் இப்ப இறந்து போன கணவரோட வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு அங்கிருந்து டாக்டரோட வீட்டுக்கு போய் டாக்டரை இப்படி கொலை பண்ண முயற்சி பண்ணதுனால அவரை பிடிச்சு ஜெயில போட்டுன்ற விஷயத்தையும் சொல்லலான்ட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா டாக்டரோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க பாக்குற விஷயத்த அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா டாக்டருக்கு ஒரே ஒரு பையன் தான் இருந்திருப்பான். அந்த பையனை பாத்டபுக்குள்ள வச்சு ஏதோ ரிசர்ச் பண்றேன்னு சொல்லி கிட்டத்தட்ட கொலையை பண்ணிருப்பான். அதை பார்த்த உடனே ரொம்ப கோவத்தோட திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்து டாக்டரை இன்ட்ராகேஷன் ரூமுக்கு தூக்கிட்டு வந்து போட்டா ஆட்டி பொழப்பான். எதுக்காக உன்னோட பையனை கொலை பண்ணன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு டாக்டரும் நான் ஒன்னும் கொலையெல்லாம் பண்ணல, நான் பண்ணது ரிசர்ச், என்னோட கண்டுபிடிப்பு மட்டும் சக்சஸ் ஆனா மனித இனத்தோட வரலாற்றை என்னால மாத்தி அமைக்க முடியும், கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரா நான் ஆயிடுவேன்னு சொல்லி சைக்கோத்தனமா சிரிப்பான். அதுக்கு அந்த போலீஸும் உன்னோட பையனை வச்சு அப்படி என்னதான்டா ரிசர்ச் பண்ணன்னு கேட்கும்போது இப்பதான் டாக்டர் இன்னொரு உண்மையா சொல்றான். மனிதர்களுக்கு ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் பத்தல, ஆனா நம்மளால நேரத்தை அதிகப்படுத்த முடியாது. அதனால மனிதர்களை இறப்பே இல்லாம ஒரு இம்மோர்டலா உருவாக்கிட்டா அவங்க நினைச்சதையெல்லாம் பண்ணலாம், இறந்து போயிடுவோன்ற ஒரு பயம் இல்லாம நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ முடியும்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லுவான். அதை கேட்டு இன்னுமே கோவப்பட்டு போலீஸ்காரன் டாக்டரை போட்டு ஆட்டி பொழப்பான். அதே நேரம் கடலுக்குள்ள இருந்து வந்த தாடிக்காரன் இப்ப அடிச்சுட்டு இருக்க அந்த போலீஸ்காரனோட இன்னொரு பாஸ்ட காட்டுறான். என்னன்னா இவங்க 2 பேரும் லவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த போலீஸ்காரனுக்கு ஏற்கனவே கல்யாணமா ஆயிடுச்சு. ஆனா இது மட்டும் தான் அவங்க பண்ண தப்பான்னு கேட்டா இல்ல. ஏதாவது ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ண போனா அவங்கள என்கொயரி பண்றேன்ற பேர்ல இந்த 2 போலீஸுமே சேர்ந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிரிமினல் எல்லாமே வழியில துடிக்கிறத பார்த்து 2 பேரும் ரசிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டோட சட்டப்படி கிரிமினலா அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு முன்னாடி நிக்க வைக்கிறது மட்டும் தான் போலீஸோட வேலை. இன்னும் சொல்ல போனா ஏதாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அவனை அரெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல அவன் தான் அந்த குற்றத்தை பண்ணன்றதுக்கு குறைந்தபட்சம் ஆதாரமாவது இருக்கணும். அப்பதான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும். ஒருவேளை இவங்க சந்தேகப்படுற ஆள் மேல எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னா அவனோட வீட்டுக்கே போய் இல்லீகலா அவனை அடிச்சு ஏதாவது ஆதாரத்தை எடுக்க முடியுமான்னு சொல்லி இவங்க 2 பேரும் முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த நாட்டோட சட்டப்படி குற்றம். நம்ம நாட்டிலேயே இப்படி பண்றது சட்டப்படி குற்றம் தான். ஆனா வெறும் எழுத்து வடிவுல மட்டும்தான் இருக்கு. சரி, மறுபடியும் கதைக்கு போவோம். இந்த ஆடிக்காரன் இவங்களோட மோசமான பிளாஷ்பேக் காட்டி டாக்டரை போட்டு அடிக்கிற அளவுக்கு இந்த போலீஸ் ஒன்னும் உத்தமம் கிடையாது, இவனும் தப்பானவன்றதை காட்டுறாங்க. அதே நேரம் போலீஸ்காரன் டாக்டரை போட்டு பயங்கரமா அடிச்சு அவனுக்கு முன்னாடி இருந்த டேபிள தலைகீழா போட்டு அந்த டேபிளோட கால்லயே டாக்டரோட தலையை பிடிச்சு பயங்கரமா அடிக்கிறான். அடிச்ச அடியில டாக்டரோட தலை உடைஞ்சு கண்ணு மூளைன்னு எல்லாமே செதறி ரொம்ப கொடூரமா சாகுறான். இவங்க இப்படி அடிச்சு டார்ச்சர் பண்றத ஹீரோயின் பின்னாடி இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயின் நம்ம பண்ண கொலையை பார்த்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த போலீஸ் 2 பேருமே ஹீரோயின் கிட்ட வந்து ஏதோ ஒரு கோவத்துல நான் அவனை கொன்னுட்டேன், ஆனா அவனும் ஒண்ணும் நல்லவன் கிடையாது, பெத்த பையனையே வச்சு கொடூரமான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்கான், அதனாலதான் நான் அவனை கொன்னேன், இது ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாருமே ஒரே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, அதனால ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம், இதை பத்தி வெளியில நீ யாருக்கிட்டையுமே சொல்லாதான்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயினுக்கு இவங்க பண்ணதுல உடன்படே இல்ல. அதனால சும்மா பேருக்கு மட்டும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருவாங்க. ஆனா அந்த 2 போலீஸ்க்குமே ஹீரோயின் கண்டிப்பா அதை பத்தி வெளியில சொல்லிடுவா. அதனால நமக்கு தான் பிரச்சனைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே நேரம் ஹீரோயின் கீழே செல்லுக்கு வரும்போது தாடிக்காரன் ஹீரோயினை தடுத்து உன்னை போட்டு தள்ளுன்னு சொல்லி அந்த 2 போலீஸும் பிளான் பண்ணிருக்காங்க. எப்படியாவது தப்பிச்சுக்கோன்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் அதை நம்பவே மாட்டா. தாடிக்காரனும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சத்தம் போடாம அமைதியா மேல போ, அவங்க பேசிட்டு இருக்கிறத கேளு, அப்போ நீ என்ன நம்புவேன்னு சொல்லுவான். ஹீரோயினா அமைதியா மேல போய் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று அவங்க பேசுறத கேட்கும் போது தாடிக்காரன் சொன்ன மாதிரியே ஹீரோயினா போட்டு தள்ளுறதுக்காக தான் அந்த 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எதுவுமே புரியாம கையில மொபைல் எடுத்து ஸ்டேஷனோட ஹெட் கால் பண்ணி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஒரு கேட்கிற மாதிரி பண்றா. ஆனா அவங்க 2 பேரும் ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம ஆமா நாங்க பண்ணது தப்பு தான், ஆனா அந்த டாக்டரும் ஒன்றும் நல்லவன் கிடையாது, ஒரு சைக்கோ கொண்டதுக்காக நாங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஃபோன் பண்ணி ஸ்டேஷனோட ஹெட் கிட்ட இதை போட்டு கொடுத்துட்டேன்ற விஷயமும் அந்த பொண்ணுக்கு தெரியுது. உடனே ரொம்ப கோவத்தோட இப்ப
வேற வழியே இல்ல. உன்ன மட்டும் போட்டு தள்ளலாம்னு நெனச்சோம். ஆனா இந்த ஸ்டேஷனோட ஹெட்டையே இப்ப நீ இதுக்குள்ள இழுத்துட்ட. அதனால அந்த பெருசையும் போட்டு தள்ளி தான் ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவா. அது எல்லாமே ஸ்டேஷனோட ஹெட் கேட்டுட்டு தான் இருப்பாரு. அதே நேரம் கட் பண்ணி ஹெட் எதுக்கு அவசரமா வீட்டுக்கு வந்தாருன்றதையும் காட்டுறாங்க. ஸ்டேஷனோட ஹெட்டும் இன்னும் அவ்வளோலாம் நல்லவன் கிடையாது. இன்னும் சொல்லப் போனா ஒரு சைக்கோ. எந்த அளவுக்கு சைக்கோனா, கேப்பர் இல்லாம, ஆதரவு இல்லாம இருக்கவங்கள கடத்திட்டு வந்து அவனோட வீட்ல வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான். டார்ச்சர் பண்ணி அவங்க வழியில கதறத பார்த்து ரசிப்பான். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கத்தி போன்ற ஆயுதங்கள குடுத்து, என்னையும் காயப்படுத்து, எனக்கும் வலிக்கணும்னு சொல்லி, வலிய ரொம்பவே ரசிக்கிற மாரியான ஒரு சேடிஸ்டான மென்டாலிட்டி கொண்டவன். ஸ்டேஷனோட ஹெட் வீட்ல இருந்தாலும், அவரோட மூளைய தாடிக்காரனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால ஸ்டேஷன் ஹெட்ட கண்ட்ரோல் பண்ணி, அங்கிருந்து ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறான். ஸ்டேஷன் ஹெட் வந்த கோலத்த பார்த்து, இங்க இருக்க யாருக்குமே புரியல. ஏன்னா தோட்டத்துக்கு வேலி போடக்கூடிய கம்பிகள அவனோட உடம்பு முழுக்க டிரெஸ் மாரி சுத்திட்டு, உடம்பு முழுக்க ரத்த கலரையோட தான் வந்திருப்பான். உள்ள வந்த உடனே என்ன பார்த்தா நீ பெருசுன்னு சொன்ன? எனக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையும் கொலை பண்ணுவேன்னு சொல்லுவ. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி, அந்த லவ் பண்ணிட்டு இருந்த கப்பல் போலீஸ்ல அந்த ஆணை மட்டும் சுட்டுக் கொல்றான். ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே பயத்தோட ஹீரோயினும் லேடி போலீஸும் கீழே இருக்க ஒரு சின்ன ரூம் கூடி வந்து கதவை லாக் பண்ணிடுவாங்க. அந்த கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னும் சொல்ல போனா வெயிட்டான இரும்பு வச்சு அந்த கதவை உருவாக்கி இருப்பாங்க. அதனால அவ்வளோ சாதாரணமா அந்த கதவை உடைக்க முடியாது. ஆனா போலீஸ் கேட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதவை உடைக்கிறதுக்குன்னே சொல்லி தனியா ஒரு கருவியை வச்சிருப்பாங்க. அதை வச்சு அடிச்சா எவ்வளவு பெரிய கதவா இருந்தாலும் ரொம்பவே ஈஸியா உடைக்க முடியும். ஆனா போலீஸ் கேட்டு பண்றது அவனோட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியே இருக்காது. ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் செல்லுக்குள்ள இருக்க நம்ம தாடிக்காரனை காட்டுறாங்க. தாடிக்காரன் அவனுக்கு ஆப்போசிட் செல் இருக்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்தா அந்த சின்ன பையனை பார்த்து, இன்னும் உனக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாவே இருக்கு, இப்பயும் ஒன்னும் கெட்டு போகல, உன்னோட தப்ப நீ ஒத்துக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அந்த சின்ன பையனும் நான் அவங்க மேல வேணும்னு வண்டி இடிக்கல, வந்த ஸ்பீட்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் இடிச்சேன், தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி தாடிக்காரன் கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஆனா தாடிக்காரன் நீ என்ன இடிச்சது குற்றம் கிடையாது, அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு பண்ண அதுதான் ரொம்ப பெரிய குற்றம்னு சொல்லுவான். அப்படி இந்த சின்ன பையன் என்னடா தப்பு பண்ணன்னு பார்த்தா, தாடிக்காரனை இடிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு பொண்ணை இடிச்சிருப்பான். அந்த பொண்ணை இடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போகாம ரொம்பவே பயத்தோட அங்கிருந்து காரை வேகம் ஓட்டிட்டு வந்திருப்பான். அப்படி பதட்டம் ஓட்டிட்டு வரும்போது தான் தாடிக்காரன் மேலேயும் வந்து இடிச்சிருப்பான். இன்னும் சொல்ல போனா இவனோட கார்ல ஹெட்லைட்லயும் கண்ணாடியிலும் இருந்த ரத்தம் தாடிக்காரனோட ரத்தம் கிடையாது, அதுக்கு முன்னாடி இடிச்ச அந்த பொண்ணோட ரத்தம் தான். தாடிக்காரன் இப்ப என்ன சொல்றான்னா, இன்னும் உனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, அந்த பொண்ணு அதே இடத்துல தான் இருக்கா, ஆனா இன்னும் அவ சாகல, உயிரோட தான் இருக்கா, நீ இப்ப நினைச்சா கூட உன்னோட தப்ப சரி பண்ணிக்க முடியும், என்னால உன்னை அந்த ஜெயில இருந்து வெளியில எடுக்க முடியும், ஒழுங்கா போய் அந்த பொண்ணை காப்பாத்தி நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கோன்னு சொல்லுவான். ஆனா அந்த சின்ன பையன் தாடிக்காரன் சொல்றதே பெருசா கண்டுக்க மாட்டான். ஆனா தாடிக்காரன் சொன்னது அந்த சின்ன பையனோட மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதனால ரொம்ப சத்தம் போட்டு ஹீரோயினை கூப்பிட்டு, நான் பண்ண தப்பு இதுதான், என்னை வெளியில விடுங்க, நான் போய் அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவான். ஆனா அதை பார்த்துட்டு தாடிக்காரன், இட்ஸ் டூ லேட், நீ ரொம்பவே நேரத்தை வீணாக்கிட்ட, அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டா, இதுக்கு மேல நீ இங்க இருந்து வெளியில போய் எந்த பையனும் கிடையாது, நான் சொல்லும் போதே நீ போயிருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணை காப்பாத்தி இருக்கலாம், நீ பண்ணது ரொம்பவே பெரிய தப்புன்னு சொல்லுவான். அதை கேட்ட அந்த சின்ன பையனும் மத்த எல்லாரையுமே அவங்க பண்ண ஒரு தப்புக்காக தான் ரொம்பவே கொடூரமா இறந்து போனாங்க, அதே மாதிரி தாடிக்காரன் நம்மளையும் கொண்டுருவானு சொல்லி ரொம்பவே பயப்படுவான். அதே நேரம் ஹீரோயினும் அந்த லேடி போலீஸும் இந்த ஸ்டேஷன் விட்டு எப்படியே வெளியே தப்பிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடி வழியா வெளியில ஸ்டேஷன் ஹெட் என்ன பண்றான்னு பார்க்கும்போது, அங்க இருந்த பெட்ரோல் எல்லாமே ஸ்டேஷனை சுத்தி ஊத்தி விட்டு நெருப்ப வச்சு கொளுத்தி விடுறான். அதை பார்த்து இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. செல்லுக்கு பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்கும், அதோட விண்டோ வழியா வெளியில போயிடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அப்படி வெளியில தலையை விட்ட உடனே வெளியில இருந்த ஸ்டேஷன் ஹெட் கூட இருந்த லேடி போலீஸோட தலையை பிடிச்சு அங்க இருந்த பீங்கான்ல அடிச்சு கொள்றான். தான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டதுனால பக்கத்து செல்ல இருந்த அந்த சின்ன பையனையும் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போலான்னு சொல்லி ஹீரோயின் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஸ்டேஷன் ஹெட் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உள்ள வந்து கண்ணை மூடிட்டு அங்க இருக்க எல்லாரையுமே சுட்டுட்டு இருப்பான். அந்த ஸ்டேஷன் முழுக்கவே நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அந்த நெருப்போட வெப்பம் எல்லாம் ஸ்டேஷன் ஹெட்டை எதுவுமே பண்ணல போல. சைக்கோத்தனமா நேரா உள்ள வந்து சின்ன பையனை போட்டு பயங்கரமா அடிச்சு ஒரு கட்டத்துல கையில கன் எடுத்து அவனோட தலையிலேயே சுடுறான். அவனை சுட்டுட்டு ஹீரோயினை சுடுறதுக்காக திரும்பும் போது பக்கத்துல இருந்து ஒரு ஃபியூல் கேன் எடுத்து சைக்கோ மேலேயே தூக்கி போடுவா. சைக்கோவும் பயத்துல பறந்து வந்துட்டு இருக்க ஃபியூல் கேனை தடுக்கிறேன்னு சொல்லி கன்னை வச்சு அந்த ஃபியூல் கேனை சுட்டுருவான். அதனால மொத்த பெட்ரோலும் அவன் மேல பட்டு பயங்கரமா குளிந்து விட்டு எரிஞ்சிட்டு இருப்பான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தாடிக்காரனோட செல்ல ஓபன் பண்ணி விட்டு எரிஞ்சிட்டு இருக்க அந்த ஸ்டேஷனை விட்டு 2 பேரும் வெளியில வராங்க. வெளியில வந்து உட்காந்து ஹீரோயின் நடந்ததெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தாடிக்காரன் பின்னாடி வந்து அவன் வச்சிருந்த ஒரு டைரி எடுத்து இப்ப இறந்த போன எல்லாரோட பேரையும் அந்த டைரியில நோட் பண்றான். இப்பதான் ஹீரோயினுக்கு இவனை இங்கே பார்த்த மாதிரி இருக்குன்ற ஞாபகமும் வரும். என்னன்னா கெட்டவங்க எல்லாரையுமே கொலை பண்ணி அவங்களோட ஆன்மாவை எடுத்துட்டு போறதுதான் தாடிக்காரனோட வேலை. சொல்ல போனா கிட்டத்தட்ட ஏஞ்சல் மாதிரி, ஆனா நல்ல ஏஞ்சலா இல்ல கெட்ட ஏஞ்சல்ன்றது தெரியல. ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு வயசானவன் ஹீரோயினை அபியூஸ் பண்ண பாத்திருப்பான். அந்த வயசானவனை போட்டு தள்ளி காப்பாத்தினது இந்த தாடிக்காரன் தான்ன்றது இப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். அது ஞாபகம் வந்த உடனே ஹீரோயின் மிரண்டு போறா. இப்ப தாடிக்காரன் என்ன சொல்றான்னா, உனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல, நீ மாத சம்பளம் வாங்கிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்குற அதே வேலையை என் கூட வந்து பாரு, என் கூட சேர்ந்து தப்பு பண்ண எல்லாத்துக்குமே அவங்க பண்ண தப்புக்கான தண்டனைய நம்ம கொடுக்கலாம், என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுவான். ஹீரோயினும் சரின்னு சொல்லி தாடிக்காரன் கூடயே போற மாதிரி காட்டி
இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஹாலிவுட் படங்களையும் மற்ற மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த லைக் பட்டனையும் அழுத்திடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல உங்களை பார்க்குறேன். நன்றி.